ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம மீதமான சாதத்தில் ஈஸியாக டேஸ்டியாக வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா தளன்னு வெண்பொங்கலை ஈஸியாக 5 நிமிஷத்தில் நம்ம மீதமான சாதத்தை வச்சு ரெடி பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடேறினதும் இது கூட 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சை துருவிட்டு சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இஞ்சி பச்சை வாசனை போனதும் இது கூட 1 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கலாம். சாதத்தை கப்பு வச்சு அளந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தண்ணி பாசிப்பருப்பெல்லாம் சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த 1 கப் சாதத்தில் 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இந்த நெய்யிலேயே சாதத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட 1/4 கப் பாசிப்பருப்பு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 1 கப் சாதத்துக்கு 1/4 கப் பாசிப்பருப்பு கரெக்டாக இருக்கும். இதையும் நல்லா நெய்யிலேயே வதக்கி விட்டுட்டு நம்ம இது கூட கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் மஞ்சள் தூள் சேர்க்கும்போது மைல்டாக ஒரு நல்ல கலர் கிடைக்கும். இப்போ இது கூட தண்ணியை அளந்துட்டு சேர்த்துக்கலாம். 1 கப் சாதத்துக்கு 1/4 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக சாப்பிடுவீங்கன்னா 1 கப் சாதத்துக்கு 1 கப் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். இதை மூடி 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா குழஞ்சி வெந்து வந்துடுச்சு. நான் உப்பு சேர்த்தது வீடியோவில் கவர் ஆகலை, அதனால நீங்கள் உப்பு சேர்க்காமல் விட்டுறாதீங்க. குக்கர் விசில் விடுறதுக்கு முன்னாடியே 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து பண்ணும்போது தான் பொங்கல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதில் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா செவந்து வரணும். முந்திரி பருப்பு நல்லா இந்த அளவுக்கு வந்ததும் இது கூட 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பொங்கலுக்கு மறக்காமல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஃபுல்லாக நல்லா வதங்கி வந்ததும் இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொங்கலில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த வெண்பொங்கலுக்கு மிளகு முழுசாக சேர்க்கறதுக்கு பதிலாக கொஞ்சம் தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெண்பொங்கல் இந்த அளவுக்கு தளன்னு இருக்கும்போது சட்னி சாம்பார்னு சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது. இதுவே ஃபில்லிங்காக இருக்கும். இந்த வெண்பொங்கல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறினாலுமே கெட்டியாகாமல் இதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டான வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நான் இதே போல் மீதமான சாதத்தில் முறுக்கு ரெசிபிலாம் செஞ்சு போட்டிருக்கேன். அதோட வீடியோவோட லிங்க் மேலே பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. வீடியோவோட லாஸ்ட் எண்டில் கூட கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெண்பொங்கலோட டெக்ஸ்சரே எந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு வெண்பொங்கல் பிடிக்குன்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பாருங்கள், எடுக்கும் போதே எந்த அளவுக்கு சூப்பராக வருது. இந்த வெண்பொங்கலுக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.